குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று ஈவினிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும்னு. சில ஸ்டாப் லாஸ்கள் ஹிட் ஆகிருக்கும். அது தவிர்க்க முடியாது. மார்க்கெட்டில் அன்றைக்கி 2 தடவை உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. கால் 2 தடவை கொடுத்துருக்கு, புட்டும் 2 தடவை கொடுத்துருக்கு. ரெண்டுமே புட் சைடு 2 தடவை அந்த லெவல்ஸ் தாண்டி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். அதை கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு கரெக்டாக அந்த லெவல் எடுத்து ட்ரேட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட் நிச்சயம் இன்றைக்கி எடுத்திருப்பாங்க. ஒரு லாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்டாவது மினிமம். நான் சொல்கிறது ஒரு 150 இல்லை 100 பாயிண்ட்டு ஒரு ட்ரேட்லேயும் கிடச்சிருக்கும். அதாவது கால்லேயும் கிடச்சிருக்கும், புட்லேயும் கிடச்சிருக்கும். இது நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 சைடுமே மார்க்கெட் வாலட்டைலாக போச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். காலையில் என்னாச்சுன்னா ஓப்பன் 543க்கு ஓப்பன் ஆச்சு. 43க்கு ஓப்பன் ஆகிட்டு அது 504 வரலையுமே போச்சு. அவன் என்ன சொல்லியிருந்தோன்னா 24,600 காலும் புட்டும் லெவல்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம். அது என்ன லெவல்ஸ்னால் 72 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 72 ரூபாய்க்கு கீழே தான், அதாவது 50 ரூபாயில் தான் ஓப்பன் ஆச்சு. 24,600 காலுங்க. அதனால் அதை நீங்கள் பை பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது 24,650 கால் கொடுத்துருந்தோம். அது 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஓப்பனே கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 25 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு. 49 இது ஓப்பன் 49 காட்டுது. கரெக்டாக நம்ம லெவல் மீட்டே ஆகலை. இந்த லெவல்ஸ் மீட் ஆகலைன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் 74,700 புட்டுன்றதை வாங்குங்க. அது 100 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். டார்கெட் 150, செகண்ட் டார்கெட் 200 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.15க்கு அது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 138. நீங்கள் 138 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்க முடியும் 5 மினிட்ஸில் வாங்கியிருந்தால். அது சடனாக பார்த்திங்கன்னா போன ஹை 177. இதில் ஒரு 40 பாயிண்ட்டு திரும்ப அது என்ன பண்ணியிருக்குன்னா, திரும்ப அந்த புட்டு அது எத்தனை மணிக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10:55க்கு திரும்ப அது 111 ரூபா வந்திருக்கு. ஒருவேளை 112, 13 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் உங்களுக்கு அது போன ஹை பார்த்திங்கன்னா 198. இதில் ஒரு 80 பாயிண்ட்டு உங்களுக்கு ஈஸியாக எடுத்திருக்க முடியும். 80லேருந்து 60 பாயிண்ட்டு புட் சைடு எடுத்திருக்க முடியும். அடுத்து நம்ம கால் சைடுக்கு வருவோம். கால் சைடு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. அடுத்த தடவை நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம சொன்னது 600 காலை 75 ரூபாய்க்கு மேலே பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது பை பண்ணியிருக்க முடியுமான்றது தெரில. ஒருவேளை பை பண்ணியிருந்தாலும் நீங்கள் 92 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கியிருக்க முடியும். அது போன ஹை பார்த்திங்கன்னா 100 ரூபா வரலையும் போயிட்டு திரும்பிடுச்சு. நம்ம 10லேருந்து 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட சொன்னோம். ஒருவேளை நீங்கள் இந்த கால் எடுத்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகியிருக்கலாம். 15 பாயிண்ட்டு அது போட்டிருந்தா கண்டிப்பாக. அடுத்து உங்களுக்கு திரும்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. 75ல் ஒரு எத்தனை மணிக்கு கேட்டிங்கன்னா ஒரு 12:45 கிட்ட உங்களுக்கு ஒரு அதே 75 லெவலில் மீட் ஆகிட்டு அது போன ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 254. கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டு நிச்சயம் கிடச்சிருக்கும். இந்த காலில் இந்த ட்ரேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 180 பாயிண்ட்டு இல்லை 150 பாயிண்ட்டு ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே போல் தான் 24,650 காலும் அப்படி தான் ட்ரேட் ஆனது. எப்படி ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்புறம் திரும்ப இதே 12:40க்கு நம்ம சொன்ன 50 ரூபாய்க்கு மேலே தான் பை பண்ண சொல்லியிருந்தோம். நீங்கள் 50 ரூபா இங்கே இருக்குது. 10 பாயிண்ட்டு
நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து 10லேருந்து 15 பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். 54, 55 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து ரூ. 150, 150 எக்ஸாக்டாக புக் பண்ண முடியலனாலும் உங்களால் இதில் வந்து ஒரு 120, அதில் ஒரு 150 புட்டு வந்து ஒரு 2 தடவை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக பண்ண முடியலனாலும் உங்களால் 2 ட்ரேடு வந்து 3 ட்ரேட் ஈஸியாக எடுத்திருக்க முடியும். 3 ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து 3 ட்ரேடுமே சக்ஸஸ்ஸு. ஒருவேளை 5 ட்ரேடு 6 ட்ரேடு போயிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 ட்ரேடு ஃபெயிலியராக இருக்கும். அதாவது எதுனா காலையிலே போய்ட்டு கால் வந்து அந்த லெவல்ஸ் வந்துச்சுன்னு எடுத்திருந்தா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணீங்க, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணீங்க, இல்லை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு எந்த இடம்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் உங்களோட சஜஷனை தெரிவிங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து வாலெட்டலாக போகும்போது சில ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு தெரிவிங்க. இதில் என்ன உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லை இதில் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்கன்றத வந்து நான் என்னோடய நார்மல் அதாவது கால் பண்ணுற நம்பரும் தரேன். அதே தான் வாட்ஸ்அப் நம்பரும். நீங்கள் 2 நம்பர்லேயும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம், இல்லை ஏதாவது மெசேஜ்னாலும் தெரிவிக்கலாம். இதுபோல் ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் பற்றி மேலும் தெரிஞ்சிக்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்கிட்ட பேசுங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.